இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருக்கிற குவான்டிட்டி அண்ட் மெட்டீரியல் டேக் ஆஃப் அண்ட் ஷெட்யூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே ஒன்று தான். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி கேட்டகரி வைஸ், ஐ மீன் இப்போ குவான்டிட்டினா எப்படி, ஷெட்யூல்ஸ்னால் எப்படி, கவுண்ட் வழியாக ஷெட்யூல்ஸ், குவான்டிட்டினா வால்யூம், கவுண்ட், ஸோ எல்லாமே சொல்லலாம். அது எப்படிலாம் நீங்கள் பிரிக்க போகிறீங்க, மெட்டீரியல் டேக் ஆஃப் அதை எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை முக்கியமாக எங்கே போனோம் அப்படின்னா வியூ, ஆர்கிடெக்சரில் இருக்கும் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல்ஸில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வெறும் ஆர்கிடெக்சர் மட்டும் வேணுமா, ஸ்ட்ரக்சர் வேணுமா, எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலம் வேணாம். ஷெட்யூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு டோர் அண்ட் விண்டோக்கு எடுப்போம். விண்டோஸ்ன்றக்கா ஃபஸ்ட்டு விண்டோஸ்க்கு எடுப்போம். ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. ஷெட்யூல்ஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதோட கவுண்ட்டு, ரெண்டாவது அசம்பிளி கோடு. ஓகேங்களா? அடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. காஸ்ட், அதுக்கடுத்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆம்னி கிளாஸ் அண்ட் ஆம்னி கிளாஸ் நம்பர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிம்மு கிளாஸிஃபிகேஷனுக்கு இங்கே ஆம்னி கிளாஸ் இருக்கா, ஸோ இதில் இல்லை, வேறு இதில் நம்ம பார்த்துக்கலாம். சில் ஹைட்டு, அதோட வித்து, லெவல் கூட வேணாம், ஹெட் ஹைட்டு, அதோட ஃபேமிலி டைப்பு, இது மட்டும் இருந்தாவே போதும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் எனக்கு இது போதும், வேறு எதுவும் வேணாம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விண்டோ, எத்தனை விண்டோ இருக்குது, ஸோ ஒவ்வொருட சில் ஹைட் எவ்வளோ, வித்து எவ்வளோ, ஸோ ஒரு வீடு 2 feet 6 inches இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ, ஸோ எல்லாமே. இது வந்து விண்டோ ஃபிக்ஸ்டு டோரா, டபுள் டோரா, விண்டோ டபுள் விண்டோவா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி வியூ பண்ணலாம். இது தேவையில்லைன்னா நீ டெலீட் கொடுத்துரு. இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். காஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்டு இப்போ விண்டோ தானே கொடுத்தேன், விண்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் டைப்லேயே போனோம்னா இங்கே கீழே காஸ்ட் அப்படின்னு இருக்கும், ஐடென்டி டேட்டான்னு இருக்கா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது 300 அப்ளே ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இல்லை ரைட் விசிபிலிட்டி வியூ அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் மொத்தமாகவே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்த அப்படின்னா அந்த பிளானில் விண்டோ ஷெட்யூல்ஸ் அப்படின்னு கொடுத்தா, ஸோ அதோட ரேட் இருக்கா, ஸோ 1 2 மட்டும்தான் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்கும் போல, அந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, வேறு எதுக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே, வேறு விண்டோவுக்கு கொடுத்து பார்ப்போம். எடிட் டைப். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொடுத்துடணும் அதோட ரேட். அப்ளே ஓகே. மொத்தமாக கொடுத்தேன், மொத்தமாக க்ரியேட் ஆகலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் க்ரியேட் ஆகிடுச்சா? ஓகேங்களா? இந்த மாதிரி காஸ்ட்டு ஷெட்யூல்ஸ்லாம் இந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து விண்டோவுக்கு எப்படி எடுக்கிறேன், டோருக்கு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இதே இது சார் எனக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா இதை ஸ்ப்ளிட்டு பிளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆயிரும், ஒவ்வொரு பேப்பராக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அதே ஷெட்யூல்ஸில் டோரில் தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. டோர் கொஞ்சம் தான் இருக்கும். அதோட சில் ஹைட், thickness, width, மெட்டீரியல் கவுண்ட் கொடுத்துட்டேன்னா கவுண்ட். ஸோ இதை மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஸோ இதோட காஸ்ட் அப்படி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதோட மெட்டீரியல் கவுண்ட் இந்த மாதிரி இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ டோர் விண்டோவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி இதை க்ளோஸ் ஆகலை. ஓகே, இது க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? இதை முதல் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 3D வியூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே வியூ, ஷெட்யூல்ஸ், மெட்டீரியல் டேக் ஆஃப். ஸோ இப்போ மெட்டீரியல் டேக் ஆஃபில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்போ மெட்டீரியல் டேக் ஆஃப் வால் எடுத்துக்கிறேன். வால். ஓகேங்களா? ஏன்னா வால் தான் அதிகமாக இருக்குது. இதில் ஏரியா ஃபஸ்ட்டு, காஸ்ட்டு, கவுண்ட்டு. மெட்டீரியல் டேக் ஆஃபை பொறுத்த வரைக்குமே இதில் முக்கியமான விஷயம் மெட்டீரியலோட பெயிண்ட்டு, காஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ரீபார் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதோட வித்து, வால்யூம், மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் ஏரியா, இந்த மெட்டீரியலில் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஎஃப்சி, எக்ஸ்போர்ட் டு ஐஎஃப்சி. ஓகேங்களா? ஸோ இதில் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னி கிளாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் ஐஎஃப்சி ஐடி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அதனால தான் ஆம்னி கிளாஸ்ன்றது வரல போல். ஸோ அது வந்து ஒரு பிம் கொலாபரேஷனுக்கு அது ரொம்ப முக்கியமான ஐடி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஐடின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் என்டிடி ஐடி மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெட்டீரியல் டேக் ஆஃப் கொடுத்தா தான்ப்பா வரும், இல்லாட்டி வராது. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ வால்யூம் இருக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குது வாலுக்கு, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெட்டீரியல் டேக் ஆஃப். மெட்டீரியல் டேக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ன்றத ஏரியா, வால்யூம் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். எடுத்தால் மட்டும்தான் அது மெட்டீரியல் டேக் ஆஃப், இல்லாட்டி மெட்டீரியல் டேக் ஆஃப் கிடையாது. அது ஷெட்யூலிங்கோ குவான்டிட்டியோ மாறிடும். ஓகேங்களா? ஷெட்யூல்ஸ்னால் எவ்வளோ இருக்குதுன்னு ஷெட்யூல்ஸ். ஓகேங்களா? இது இங்கே இந்த ஃப்ளோரில் இந்த லெவலில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ காலம்னா இந்த லெவலில் இந்த காலம் இருக்குது அப்படின்றது ஷெட்யூல்ஸ். குவான்டிட்டினா உள்ளே இருக்கிற இத்தனை காலம் இருக்குது, இத்தனை காலத்துலேயுமே இத்தனை ஐ மீன் டைமென்ஷனில் கொடுக்குறோம், இந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்றது நிறைய கேட்டகரி வைஸில் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெட்டீரியல் டேக் ஆஃப், ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டி. ஓகேவா? புரிஞ்சதா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு
இதை டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் கூட கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இன்செர்ட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதுக்குமே பெயிண்ட் அடிக்கலை, அது இருக்கு. தூக்கிடலாம். ஓகே, இப்போ சீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அதில் வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லாட்டி வராது. ஏன்னா ஒவ்வொரு விண்டோவும் க்ளோஸ் ஆகணும், ரொம்ப ஹேங் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ்கேப் கொடுத்துக்குங்கப்பா நல்லா, ஏன்னா கொஞ்சம் ஹேங் ஆகுது. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் அப்புறமா நடத்துகிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சீட்டில் இந்த இருக்கு பார்த்தியா, சீட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நியூ சீட்டில் இங்கே பாரு, இதில் 8.5 8.5x11 அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இன்ச்சஸ், 8.5 இன்ச்சஸ், 11 இன்ச்சஸ், 17 இன்ச்சஸ், 17 இன்ச்சஸ், 22 இன்ச்சஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நான் இது வந்து A4, இது A4னால் இது வந்து A3, A2, A1, A0. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு A2 எடுத்துக்கிறேன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், இப்போ நான் பார்த்தேன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். இந்த எடிட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோகோவுக்கு பதிலாக வேறு லோகோ வைக்கணும்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்செட்டில் போயிட்டு இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இமேஜ் கொடுத்தீங்கன்னா வெளியிலேருந்து ஏதாவது இமேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸாம்பிள் தம்ப்நெயில் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இமேஜை இங்கே எடுத்து வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதில் நம்மளோட நேமை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிளைண்ட் நேமை நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கனாலும், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? இதில் நம்ம எடிட் பண்ணுறது, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது ஒவ்வொன்றா. இல்லை எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இப்படி வேணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் அப்படி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம ப்ராஜெக்டாக வந்துடும். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் மாற்றிட்டேன், இதை மட்டும் ஜஸ்ட்டு மாற்றிட்டேன். ஆனால் இது நல்லா இல்லை, அப்படியே இருக்கட்டும். இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் ஓவர் த எக்ஸிஸ்டிங். எஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளால் எடிட் பண்ண முடியும். இதில் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வனித் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் ஆனந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆனந்த் ஸ்பெல்லிங் கரெக்டா? ஹச் மட்டும் வராது சார். சரி, ஓகே, ஆனந்த். ஸோ
இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு நேமாக அப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஷெட்யூல்ஸ் அப்படின்னு போகுது. ஷெட்யூல்ஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஷெட்யூல்ஸ், டோர் ஷெட்யூல்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஆன்டிக் ஷெட்யூல் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு ஷெட்யூல்ஸ் வேணும் அப்படின்னா, டோர் ஷெட்யூல் வேணும்னா இதை இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா போதும், டோர் ஷெட்யூல்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த டோர் ஷெட்யூலில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே என்னடான்னா எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குன்னு பாருங்க, இவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேஸ்ட், டெலீட். தேவை இருக்கிறது மட்டும் நீங்கள், வேஸ்ட்டுன்னு இல்லை, இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ எங்க இங்கே வந்து சார் டோர் ஷெட்யூல், இதை எப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போய் பார்க்கணும் என்னென்ன ஷெட்யூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ரூம் ஃபினிஷ் ஷெட்யூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, இங்கே ஒன்றத்தையும் காணும். நம்ம ஷெட்யூல்ஸ் க்ரியேட் பண்ணோமே, எங்கது சீட்டோட இண்டெக்ஸு அது இந்த இருக்குது, விண்டோ ஷெட்யூல்ஸ், டோர் அண்ட் விண்டோ. ஸோ இதெல்லாம் இப்போ இதை எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா, எங்கே இருந்தது A02, இந்த விண்டோ ஷெட்யூலில் இப்படி அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸோ இது ஏன் வரல அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, சப்போஸ் அது வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஸோ இதில் எதில் அதில் வியூ ஆயிருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அது எப்படி அப்படின்னா, இருங்க, ஓகே, இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன் விண்டோஸ் ஷெட்யூல் வரல, ஆல்ரெடி வச்சிட்டேன். இல்லை சார், மேலே விண்டோ ஷெட்யூல் 2 இருக்கு பாருங்க. ஓ, இந்த இருக்கு. ஆமாண்டா தம்பி, கரெக்டா. விண்டோஸ் ஷெட்யூல் 2 அதான் வரல. இருங்க, ஹேங் ஆகுது. ஓகே, என்னடா ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஒர்க் ஆக மாட்டுது. ப்ரௌசர், ப்ராஜெக்ட் ப்ரௌசர் கீழே இருந்தால் ட்ராக் ஆக மாட்டுது, சுற்றுது. மேலேயும் போக மாட்டுது, ஃப்ளோர் பிளானும் போக மாட்டுது. சரி, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வால் டேக் ஆஃப், இதெல்லாம் ஒரு சீட்டில் எங்கேயோ உட்காந்துருக்கு போலப்பா. அதை ட்ராக் பண்ணி இப்படி வச்சாவே போதும். என்னன்னு தெரியல, ப்ராஜெக்ட் ப்ரௌசரே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது. அப்படி
இரு, இதுலையாவது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒர்க் பண்ணி ஹெவி ஆயிடுச்சு போல. ஸ்க்ரோலே ஆக மாட்டேதுடா தம்பி. இது மட்டும் ஓகே. ஒரு நிமிஷம், ரெக்கார்ட் ஆகும்போது வர போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு நன் இதில். ஸோ என்ன பண்ணோம், வால் மெட்டீரியல் டேக்காவை அப்படி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சாவே போதும். அடுத்த ஒரு சீட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ இதையே நீங்கள் சைஸ் கம்மி பண்ணலாம். எடுத்துகிட்டு ஸோ இதை அங்கே உள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸை நீங்கள் கம்மி பண்ணலாம். வியூ டெம்ப்ளேட்டில் சாரி சைஸை கூட நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ எடிட் டைப் போய்க்கிறேன். வியூ டெம்ப்ளேட் அண்ட் வியூ நான் இருக்கு. ஓகே, அதை எப்படி நம்ம கம்மி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மொத்தமாக A0 போய்க்கிறேன். ஸோ ஆக்சுவலி இது அவ்வளோதான் போல். எடிட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஸ்கேல் அப்படின்னு இங்கே இருக்கும், இதையும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ரீசைஸ் ரோ. ஸோ நான் இதை கம்மி பண்ணி பார்க்குறேன். ஆல் அப்ளே. ரோவோட ஹைட்டு இங்கே 256 இருக்கா. வெறும் அப்ளே அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சா. இதே இது நம்ம மொத்தமாக நான் ஆள் தான் கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ரோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரோ மட்டும் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இது ரொம்ப மைனூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 0.001 இன்ச் கொடுக்குறேன். அப்ளே. அதை விட ரொம்ப மைனூட்டாக இருக்குப்பா. ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல தான் நம்மளால் இப்போ எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், ரைட் லெஃப்ட் வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி என்ன பண்ணணும், இங்கே பிரிண்ட் பிடிஎஃப் இருக்குது, செலக்ட் வியூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா. செலக்ட் வியூஸ், இங்கே செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சீட்டு. இப்போ இதில் வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ A01 அப்படின்னு இருக்குது, இங்கே A02 அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ A02வையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். திரும்பி ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு A001 அப்படி கொடுத்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் A001. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து வரும். இது வந்து A002 கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டோம்னா இங்கே வந்துடும். இப்போ ரீஃப்ரெஷ். A001 இங்கே வந்துடுச்சா. ஓகேங்களா. இது A002. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணணும், இது வந்து மெட்டீரியல் டேக் ஆஃப். இதனால கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா.